ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எவால்டிட்டி எபிசோட் நம்பர் 74 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பாட்டுக்கு டீ மாதிரி ஒன்று குடிச்சிட்டு இருக்கும்போது, சடனா அந்த இடத்துக்கு வந்த சின்னவன், "ஃபாங்கான், உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நம்ம மாயின் இருக்கான, அவன் எஸ்ட்ரீமான பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் வச்சிருக்கான். அந்த பவரை இதுவரையும் யாருமே பார்த்ததில்ல. அந்த பவரை இதுவரையும் முழுசா கூட யூஸ் பண்ணதில்ல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம இரவன் அது என்ன அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா என்ன? அதை கேட்டிருக்க சின்னவன் பக்கத்துல வந்து, ஆமா கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல் தான். நீங்க நினைக்கிறதோட எதிர்பார்க்கறதோட அது ரொம்பவே பயங்கரமான சக்தி கொண்டது. அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ராங்க்வின் தங்கச்சி இருக்கால, அவ ரீசெண்டா ஒரு எழுத்தரை போய் சந்திச்சிருக்கா. அவரு இவருக்கு ஒரு மேஜிக்கல் வெப்பன் கொடுத்துருக்காங்க. அதுவும் எஸ்டீம் லெவல்ல பவரா இருக்கு. அதனால நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்ப இருந்தா அவங்க உங்கள்கிட்ட சண்டை போடாம உங்களை அழிக்கணும்னா ட்ரை பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சின்னமா சொல்லிட்டு இருந்தவன் அமைதியாயிடுறான். அப்ப நம்ம என்ன சொல்றேன்னா, நீ என்ன நினைக்கிற? ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக்கல் வெப்பன் இருந்தா பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது எல்லாம் உண்மையே கிடையாது. அதெல்லாம் கேட்டதுக்கு பட்சம் நீங்க சொன்னா எந்த இருந்தாலும் கரெக்டா தான் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் பாக்குறேன் அது எவ்வளவு சக்தியா இருக்குன்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்னவன் எதா இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உடஞ்சு போறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஒருத்தனோட வெற்றி அவனோட திறமையில இருக்கும், அவன் கையில வச்சிருக்கிற வெப்பன்ல இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைதான், நான் அவன் கூட சண்டை போடும் போது அந்த சண்டை ரொம்பவே கொடுமையா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா, எரினால காட்டுறாங்க. அந்த இடத்துல நமக்குள்ள எழுத என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மேட்ச் கண்டிப்பாவே போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த மேட்ச் யாரு கூட சண்டை போட போறாங்கிறத நான் இப்ப அனௌன்ஸ் பண்ண போறேன். அது யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு அந்த கல்லுல பேர் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதுல 2 பேரை காட்டுறாரு. அதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த குள்ள எழுத்து என்ன சொல்றாங்கன்னா, இனிமே சின்னவனும் அதே சமயத்துல ஃபாங்கானும் சண்டை போட போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த சின்னவனை பாக்குறான். சின்னவனும் தலையை எப்படா அட்டாக் பண்றதுக்கு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோ இருந்தாலுக்குள்ள என்ட்ரி ஆயிடுறான். சின்னவனை வேற வழியே இல்லை, என்ட்ரி ஆயுதாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த இருந்தாலுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். இப்ப என்ன கதைன்னா, நம்ம ஹீரோவுக்கும் இந்த சின்னவனுக்கும் ஒரு ஃபைட் நடக்க போகுது. இது எப்படி இருக்க போறதுங்கிறத பார்ப்போம். அப்ப நம்ம ஹீரோவும் சின்னவனை பார்த்தா, சின்னவனும் ஹீரோவை பார்க்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீயாங்கிற மாதிரி 2 பேருமே பார்த்துட்டு இருக்கானோ. தாங்குவின் தங்கச்சிக்கெல்லாம் மனசுல பட்டாம்பூச்சியே பறகுது. இன்னைக்கு சம்பவம் நடக்க போறங்கிற மாதிரி மாயன்லாம் இன்னைக்கு யாரும் அவனை முடிச்சுட போறான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா சம்பவமே வேறதான் நடக்க போகுது. சின்ன பிள்ளைங்க அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப பெரியவன் ஐயா என்ன சம்பவம் நடக்க போறோங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்தக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் 2 பேருமே முறைச்சிட்டு இருக்காங்க. ஏன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ கொடுத்த வெப்பனை வெளில எடுத்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறங்கிற மாதிரி மேலே ஜம்ப் பண்றான். அதை பார்த்தா சுத்தி இருக்கவங்க ஹீரோ கதை முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி எல்லாமே ஆச்சரியமா பண்ணா, டபக்குன்னு இவனே கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, நானே தெரியாம விழுந்துட்டேன் போல இருக்கு. இருந்தாலும் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி முன்னாடி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்து இவனே கால் தறி கீழே விழுறான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து நான் கிவ் அப் பண்ணிக்கிறேங்கிறான். அதை பார்த்தா குள்ள எழுத இந்த மேட்ச்ல ஃபாங்கான் தான் ஜெயிச்சிருக்கான். சுத்தி இருக்கவங்க தான் என்னடா நடக்குது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம ஃபேங்குவின் தங்கச்சிலாம் இப்ப என்ன பண்ணிட்டு ஏன் அட்டாக் பண்ணாம இவனை கீழே விழுந்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ மாயனம் அமைதியா அது என்ன ஆகுன்னு எனக்கே புரியல. அப்ப ஃபேங்குவின் தங்கச்சி என்னடா இப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி யோசிச்சுன்னா நம்ம ஹீரோ பாட்டுக்கு அந்த இருந்தா அதை விட்டு கிளம்பி போறான். அப்ப மாயன் பெரியவனை பார்த்து ஒரு மரம் மறைக்கிறான். என்ன நடக்குது இங்க, மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண மாதிரி தெரியுது. அப்ப பெரியவன் என்ன சொல்றான்னா, எனக்கு எதுவும் தெரியாது தலைவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலையை கொடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது அது யாருக்குன்னா மாயனுக்கும் அதே சமயத்துல பெரியவனுக்குங்கிறவ அந்த இருந்தாலுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம சின்னவனை பார்த்து மொரன்னு முறைக்கிறான் இந்த மாயன் பையன். நம்ம சின்னவனை வர வழியில் அமைதியா மூடிட்டு போயிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனை தாண்டி போயிடுறான். அப்ப மாயனுக்கு இது ஒரு இடிக்கிற மாதிரி இருக்கு, சந்தேகமா இருக்க மாதிரி இருக்கு. அவனை பெரியவன் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் டேய் சண்டை போட போறாங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான். அதை காத்ததுக்கு அப்புறம் இந்த பெரியவனும் நான் சண்டைக்கு தயாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனு இருந்தாலுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். மாயனுக்கு கொலை போட்டு அதை உச்ச கட்டத்திலேயே இந்த பெரியவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். டேய் என்னடா நடக்குது, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒழுங்கா எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. அதுக்கு பெரியவன் எனக்கு ஏதாவது சண்டை போறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுப்பீங்களா? ஐயா நீங்க கொடுக்க மாட்டீங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்கெட்ல வச்சிருந்த ஒரு விளத்தை தூக்கி போறா. அது பயங்கரமான ஒளியை ஏற்படுத்துது. அதனால சுத்தி இருக்கவங்க யாருமே கண்ணே தெரிய மாட்டேங்குது. மாயனை மறந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அப்ப சடனா அவன் கத்தி எடுத்து அந்த விளக்கு கீழே தள்ளிட்டு இவங்கன்னு பார்த்தா பின்னாடி வழியா வந்து நம்ம பெரியவன் அட்டாக் பண்ண பாக்குறான். அந்த கத்தியை தள்ளி விட்டு நம்ம பெரியவன் கழுத்தை முடிச்சுட்டு அழுத்திட்டு இருக்கான். நம்ம சின்னவன் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து காப்பாற்ற பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோனும் என்ன அவளை காப்பாற்ற போறியாங்கிற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கான். அவன் கழுத்தை பிடிச்சி நினைச்சிட்டு எனக்கு ஒழுங்கா எக்ஸ்பிளேஷன் கூட அவனை துடிச்சிட்டு இருக்கான். முடியாம எக்ஸ்பிளேஷன் என்னையா கொடுக்க சொல்றேன், அது முடியவே இல்லை. அப்ப நம்ம மாயனோ சொல்லுங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவன் கழுத்தை இவன் கையெடுத்ததுக்கு அப்புறம் இவன் கீழே வந்துட்டான். இந்த பெரியவன் விழுந்ததுக்கு அப்புறம் நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துலங்கிற மாதிரி அந்த இடத்துல சத்தமா சொல்லிடுறான். அது கேட்டதுக்கு அப்புறம் உன்கிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்டா என்னடா பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு
மாயன் இவன் கழுத்துக்கு நேரம் கட்டி இறக்க பாக்குறான். அப்ப சடனா அந்த குள்ள இந்த மேட்ச்ல இந்த மாயன் தான் ஜெயிச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப இவன் நிதா தலைமைக்கு வந்து இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை விட்டுட்டு அப்படியே போயிடறான். ஆனா பயங்கரமான கோவம், ஏன்னா துரோகம் பண்ணிருக்கான்ல இவங்க 2 பேருமே. பெரியம்மா அவன் கழுத்தை முச்சடி, என்னம்மா வலிக்கிறேன், இவனுக்கு சம்பவம் பண்ணலாம் பார்த்தா நம்மள சம்பவம் பண்ணிருப்பா இன்னைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். அப்ப மாயன் என்ன நடக்குன்னே புரியல. அப்ப அந்த சின்னவன் என்ன பண்றான்னா அப்படியே கூட்டிட்டு வந்து நம்ம பெரியவனை நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுறான் மாயனை. அப்ப ஃபிராங்க்லின் தங்கச்சில என்ன நடக்குது, எப்படி இவங்க கூட இவங்க டீம் அப் பண்றாங்க, என்ன நடக்குதுன்னே புரியலங்கிற மாதிரி மாயன் கேட்டு இருந்தா மாயன் கொஞ்சம் அமைதியாது, நானே கடுப்புல இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுமா இவ்வளவு அமைதியாயிருந்தா இவ பாட்டுக்கு. அப்ப மாயன் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்கா அந்த சின்னவனையும் பெரியவனையும். ஃபாங்கான், என்னடா பண்ற, என் ஆளுங்களே எனக்கு இதுதான் செயல்பட வைக்கிறியா நீ, உன்னை பாத்துக்கிறேன்தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின், இது நல்ல பிளான்டாப்பா, நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தை எதிர்பார்க்கல. இந்த மாயன் தோத்து போன மூஞ்ச பார்க்கும்போது சிரிப்புடா வருது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த சின்ன சம்பவத்துக்கே இப்படி கதறா, நான் பண்ண போற பெரிய சம்பவத்துக்கு என்ன கதற போறான். அப்ப பெரியவன் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்க கடத்துனாங்க, அவனை சும்மாவே விடக்கூடாது அந்த மாயன் பைப்புலயே, அவன் உங்களுக்கு என்னென்னமா பண்ணிட்டு இருக்கான். அங்க நீங்க இனிமே கவலைப்படாதீங்க, உங்க கூட நாங்க இருக்கோம், நாங்க இருக்கிற வரையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது, இப்பெல்லாம் ஒரு எலி மாதிரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினோ, டேய் கொஞ்சம் பயம் மூடுங்கடா, அவன் திருப்பி உங்களை சம்பவம் பண்ணிட போறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் பெரியவன், ஓகே தல, இனிமே நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல சின்னவன் என்ன சொல்றேன்னா, அவன் நெருப்பு மேலதான் மூஞ்சில தண்ணி விட்ட மாதிரி பண்ணி விட்டீங்க, பரவாயில்ல, நாங்க நீங்க சொன்ன பிளான் பண்ணி தான் நடந்துக்கிட்டோம். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீங்க பண்ணது நல்ல வேலைதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சின்னவன பெரியவனும் தேங்க்யூ ஃபிராங்கான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும், என்ன சம்பவம்டா இது, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் நடக்கும் போது அது யாருக்குடா, சின்ன பொண்ணோட சீனியருக்கும் அதே சமயத்துல ஃபிராங்க்லின் தங்கச்சிக்குங்கிறாங்க. அப்ப சின்ன பொண்ணு அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணோட சீனியர், கண்டிப்பா அவளுக்கு கட்டு கொடுத்தே அவங்கிற மாதிரி சொல்லிட்டு அது என்ன அதுக்குள்ள என்ட்ரி ஆகிறா. அப்ப மாயனை வந்து நம்ம ஃபிராங்க்லின் தங்கச்சிக்கு என்ன சொல்றேன்னா, அவன் ரொம்பவே ஸ்டார்ஃபுல், அவன் கூட சண்டை போட மாதிரி கேர்ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி நம்ம ஃபிராங்க்லின் தங்கச்சிக்கு ஒரு அட்வைஸை போடுறா. அதை கேட்டதுக்கு அப்புறம், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட தான் இந்த மேஜிக்கல் வெப்பன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாட்டை எடுத்துட்டு என் அக்காவோட நான் திறமைசாலிங்கிறத இந்த இடத்துல காட்டுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இருந்தா அதுக்குள்ள என்ட்ரி ஆகுறா. அப்ப மாயனா இவன் ஒன்னும் பண்ணி கிழிக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் 7 நாளைக்குள்ள சென்டருக்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஃபிராங்க்லின் தங்கச்சி சும்மா இல்லாம நீயும் தங்கச்சியும் ஆனா ஃபிராங்கானுக்கு ரொம்பவே விசுவாசமா இருக்கீங்க போல இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஃபிராங்கான் எங்க குதிரை எல்லாம் கழுவி விடுற ஆளு, அவனுக்கு போய் இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன், அவனை மாதிரி யூஸ்லெஸ்க்கு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாங்கனை பத்தி இந்த அளவுக்கு மோசமா நினைக்கிற போல இருக்கு, ஆனா அவன் கூட நீ சண்டை போட்டா கூட உன்னால கூட ஜெயிக்க முடியல, அவங்களை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் சாதாரண வேலைக்காரன் சொல்ற, அதெல்லாம் ஃபாஸ்டா இருக்கலாம், இந்த இடத்துல அவன் உன்னோட திறமைசாலி. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபிராங்க்லின் தங்கச்சி என்ன சொல்றேன்னா, எவ்வளவு தைரியம் தான் அவனுக்கு சப்போர்ட்டா இந்த அளவுக்கு பேசிட்டு இருப்ப, இன்னைக்கு உன்ன சம்பவம் பண்ணி அவனுக்கு நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்ல நான் தான் டாப்ல வர போறேன், அதெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், ஏன்னா இந்த மேட்ச்ல உன்னை சம்பவம் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த சின்ன பொண்ணுலாம் அவளை சீக்கிரமா முடிச்சிடுங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ உங்களுக்குற மாதிரி அவன் ஃபியான்சியாப்பா ரொம்ப அழகா தான் இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி உங்களுத்துட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துக்கப்ப நம்ம ஹீரோ, நான் உங்ககிட்ட வாயை மூட்டு இருக்க சொன்ன, தேவையில்லாம பேசுறத, அப்புறம் நான் உங்ககிட்ட ரூட் ஆனதுன்னு கோவப்படாத, அதை கேட்டுக்கப்ப உன் தலையை கொடுத்துட்டான். அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனியர், நீ ரொம்பவே ஆணவட்டில் ஆடிட்டு இருக்கல, அந்த ஆணவட்டை இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்சு அடக்கிடுவேன்னு நினைக்கிறேன், உனக்கு வாய் கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு புரியுது, இருந்தாலும் உன் அக்கா இந்த இடத்துல இல்லைங்கிறதானே இப்படி ஓவரா பேசிட்டு இருக்க, சரி உங்க அக்காவுக்கு பதிலா இன்னைக்கு நான் உனக்கு அந்த பாடத்தை கத்து கொடுக்குறேன். அதை கேட்டான ஃபிராங்க்லின் தங்கச்சி, அப்படி அவ்வளவு தைரியம் அடிச்ச உனக்கு, சரி வா என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இதுக்கப்புறம் ஃபிராங்க்லின் தங்கச்சிக்கு சம்பவம் காத்துட்டு இருக்கு, அதை பக்கத்துக்கு அடுத்த எபிசோட் வரையும் வெயிட் பண்ணோம். அதுக்கு நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.